பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. நலம் காக்க. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவி நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். உடலும் உள்ளமும் சேர்ந்தாதான் மனிதன் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட உடலுக்கும் உள்ளத்துக்கும் சரியான மருத்துவ முறை என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோமியோபதி. அதிலும் பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனை என்ன மாதிரியான சிகிச்சை முறைகளை வழங்கி வருதுன்னு நமது நிகழ்ச்சி வழியா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி மூலமாகவும் பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையில இருந்து டாக்டர் உமாதேவி அவர்கள் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில அவங்க பேச போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் சம்பந்தமான விஷயங்களை பேச போறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. நேரலை நிகழ்ச்சிக்கு வந்து கேள்விகளை பதிவு செய்யுங்க. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க டாக்டர்? ஓகே டாக்டர், கேஸ்ட்ரிக் பத்தி நீங்க தலைப்படுத்திருக்கீங்க. கேஸ்ட்ரிக் பொதுவா எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முதல்ல கேஸ்ட்ரிக்னு சொன்னோடனே சொல்றது என்னன்னா சரியா நீங்க சாப்பிடுறது இல்லைன்னு. ஒரு டாக்டரா நீங்க அதை சரின்னு ஏத்துக்கிறீங்களா? கண்டிப்பா அது ஒரு பெரிய ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆக்சுவலி கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக்ட் அப்படிங்கிறதுனாக்கா உணவு பாதை ஃபுல்லா இருக்கிறது. இதுல வந்து மெயினா நம்மளோட ஈசோஃபேகஸ், அதாவது உணவு குழாயிலையும் வயிற்றுலையும் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய தொந்தரவு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து மெயினா. அது ஏதாவது ஒரு காஸ்னால, ஏதாவது ஒரு ரீசன்னால அது நார்மல் ப்ரொசீஜர் வந்து நார்மல் ஃபங்க்ஷன் வந்து அப்நார்மலா மாறுது. அதனால ஒரு சில சிம்டம்ஸ் வெளியாகும் ஒரு சில டிசீஸ் கண்டிஷன்ல. இதுதான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே டாக்டர், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு உணவு மட்டும்தான் மெயின் காரணமா, இல்ல இப்போ அதுல ஏதாவது ஹார்மோனோ சில உடல் உறுப்புகள்ல இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள்னாலதான் இந்த கேஸ்ட்ரிக் வருதா? உணவு மட்டும் ரீசன் கிடையாது. அதோட பெரிய காஸ்ட் பார்த்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் சொல்லலாம். ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. ஸ்ட்ரெஸ்னால நமக்கு வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா க்ரானிக்காக ஒரு சில டேப்லெட்ஸ் எல்லாம் நான் ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் எல்லாமே ஒரு க்ரானிக்காக எடுக்கும்பொழுது நீண்ட நாளாக எடுக்கிறப்போ அது வந்து அதனால வந்து ஒரு சில தொந்தரவுகள்லாம் ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். கேஸ்ட்ரிக் இருக்குங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அறிகுறிகள் என்னென்ன? கண்டிப்பா. இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஏப்பம் இருக்கும், சாப்பிட்ட உடனே ஏப்பம் இருக்கும், வயிறு உப்பசம் இருக்கும், இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், அதாவது ப்ராப்பரா இல்லாம. அப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு நாசியா, வாமிட்டிங், இது எல்லாமே வந்து இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த காஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸாக்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. எஸ்பெஷலி சாப்பிட்ட உடனே வயிறு உப்பசம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேஸ்ட்ரிக் கேஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு நேயர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ராஜேஸ்வரிங்க. எங்க இருந்து பேசுறீங்க? கந்தஞ்சாவடில இருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க மேடம். ஹலோ, சொல்லுங்கம்மா. இப்போ எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ரிவர் வந்து வீக்கமா இருக்குங்க. சரிங்கம்மா. நாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம், டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. அந்த ரிவர் வீக்கமா இருக்கிறதுக்கு என்ன ப்ராப்ளம்? மேபிமா ஒரு ஒரு டிசீஸ் கண்டிஷன் சொல்லலாம். சிரோசிஸ் ஆஃப் த லிவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது லிவர்ல இந்த கல்லீரல்ல ஏற்படக்கூடிய ஒரு வீக்கம் அப்படின்னு கூட நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாமா. அந்த ஒரு கண்டிஷனாலேயும் உங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கலாம். அதோட மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னாக்க மேபி உங்க ஹஸ்பண்ட் வந்து க்ரானிக்கா, அதாவது நீண்ட நாளா ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா கூட அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சிலர் ஃபேட்டி ஓவர் குண்டா ஒபிசிட்டினால கூட இந்த மாதிரி லிவர்ல ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியாதுமா. சரிங்களா? கந்தன் சாவடியில தான் இருக்கீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேபி ஏதாவது அவங்களுக்கு இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தெளிவான ஒரு ட்ரிங்க்ஸ் பழக்கம் மத்த எந்த பழக்கம் இல்லைங்க, சிகரெட் பழக்கம் அதெல்லாம் எதுவுமே. அதாமா ஒரு சிலருக்கு ஜாண்டிஸ் ப்ராப்ளம், அதான் மஞ்சக்காமலை இதுக்கு முன்னாடி வந்திருந்து அதோட சைடு எஃபெக்ட்னால கூட இந்த மாதிரி இருக்கலாம். என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்துட்டு இதுக்கப்புறம் ஏதாவது இதுக்கு முன் யூரின் வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டே இருந்துச்சு. என்னம்மா வாந்தி வந்துட்டு இருக்கா? இல்ல யூரின் வந்துட்டு இருக்கு. சரி சரி. யூரின் வந்து வாமிட்டிங் இருக்கா? வாமிட் இல்ல, அன்னைக்கு நைட் ஒரே வயிறு வலின்னு சொல்லிட்டு ரொம்ப வயிறு. அதான் அது வந்து கல்லீரல வீக்கத்தினால இந்த மாதிரி வயிறு வலி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நீங்க கந்தன் சாவடி தான். ஸோ வேளச்சேரியில எங்க பாசிட்டிவ் ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல் இருக்குமா, நீங்க ஒரு முறை அவங்கள கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, அது எதனால வந்திருக்கு, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான ஒரு தீர்வை நாங்க சொல்றோமா. முடிஞ்சு கூட்டிட்டு வாங்க. ஓகேவா? ஓகேம்மா, நன்றி. உங்களின் அழைப்புக்கு. கந்தஞ்சாவடி இருக்கிறனால கீழே இருக்கிற ஸ்க்ராலிங்களுக்கு கலைப்பினை ஏற்படுத்தி வேளச்சேரி தான் பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க அதுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை பெற்றுக்கலாம். ஓகே டாக்டர், நம்ம அறிகுறிகள் பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து நீங்க சொன்னீங்க ஏப்பம் ஒரு மிகப்பெரிய அறிகுறின்னு. இதை தவிர வேற என்ன எல்லாம் இருக்கும்?
அதாவது வயிறு உப்பசம் இருக்கும். வயிறு உப்பசம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெஞ்சு எரிச்சல், அதாவது ஹார்ட் பர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெஞ்சு எரிச்சல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து நார்மலாக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமுக்கும் இருக்கும். அடுத்து ப்ரெக்னன்சியில் வந்து இது ஒரு காமன் சிம்டம். அதாவது லேட்டஸ்ட் ஸ்டேஜில், அதாவது 3rd ட்ரைமிஸ்டர்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜில் இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அப்ப பிரெக்னன்சி உமன்ஸுக்கும் கேஸ்ட்ரிக் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நேர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க சார். மஸ்தான் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? ரெடிஸ்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, டாக்டர்ட்ட பேசுங்க. ஹலோ மேடம். ஹலோ சார், சொல்லுங்க. ரெடிஸ்ல இருந்து சொல்லுங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சார், சொல்லுங்க. மோஷன் ரொம்ப அடிக்கடி வந்துட்டே இருக்கு மேடம். சாப்பிட்ட உடனே வருது. என்ன ஃபுட் சாப்பிட்டாலும் வருதுங்களா? மேடம், ஒரு நாளைக்கு 3-4 வாட்டி வந்துருது மேடம். ஓகே, 3 டைம்ஸ்ங்கிறது ஓகே, நோ ப்ராப்ளம், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் வந்து அதுக்கு மேலே ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம கொஞ்சம் கேர் எடுக்கணும். அதே மாதிரி எது சாப்பிட்டாலும் வருதுங்களா உங்களுக்கு? ஆமாம் மேடம். என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் வந்துடுது? ஆமாம் மேடம். ஓகே. மார்னிங்கில் வேறு ஏதாவது ட்ரிங்க்ஸ், தண்ணி குடிக்கும் பொழுது, ஈவன் காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் எது சாப்பிட்டாலும் அந்த மாதிரி வருதுங்களா? ஆமா, அதே மேடம். அதாவது காலையிலே போனோன்னா வர மாதிரி இருக்குது, ஆனா வரல மேடம். ரொம்ப 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 கஷ்டமா பட்டு வருது, வர மாதிரி இருக்குது. ஓகே, கஷ்டமா இருக்க மாதிரி இருக்குங்களா? ஒரு நாள்ல திடீர்னு எங்கேயா போயிட்டா அந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்குது, வெளியே எங்கேயா போயிட்டா டிராவலிங்ல. ஓகே. மேபி உங்க ஃபுட்டுனால கூட இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஒரு 3 டைம்ஸ்க்கு மேல எது சாப்பிட்டாலுமே உங்களுக்கு எந்த டைம்ல எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலுமே வருது அப்படின்னாக்க நீங்க அதுக்கு மெடிசன் எடுத்துக்கிறது நல்லது சார். ஓகே. நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. மயில் எங்க இருந்து பேசுறீங்க? சேலம். டாக்டர்ட்ட பேசுங்க. ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா. அக்காவுக்கு வந்து 10 வருஷம் ஆகுது, குழந்தை இல்ல. ஓகே. நீ ஃபர்ஸ்ட்ல டாக்டர்கிட்ட போனாங்க, நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேம்மா. அப்புறம் ஆபரேஷன் பண்ணியாச்சு. அப்புறம் ஆபரேஷன் பண்ணி ஒரு 1 வருஷம் இருக்கும். ஓகே. 1 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் டெஸ்ட் பண்ணா, அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் 5 மாசம் கழிச்சு டேட் ஆயிட்டே இருந்தாங்க. மறுபடியும் போய் டாக்டர்கிட்ட பார்த்தா நீர் கட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேம்மா, ஓகே. உங்க அக்காவுக்கு வயசு என்னம்மா? வயசு இப்ப 27 வயசு ஆகுதுங்க. 27 வயசு தான் ஆகுது. கல்யாணம் ஆனா 10 வருஷம் ஆகுதுங்களா? ஆமாங்க. ஓகே. ஆனா ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட்ல போய் 2-3 மாசம் போய் பார்த்ததுக்கு இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அப்புறமா இப்ப போய் பார்த்ததுக்கு நீர் கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுத்தாங்க. ஓகே. அத குடிச்ச வாட்டி நல்லா டேட் ஆயிட்டாங்க. ஆன வாட்டி இன்னும் செக்கப்புக்கு போகல. ஓகே. அப்புறம் ஒருத்தர் மருந்து, சித்த வைத்தியம் சொல்லிட்டு ஒருத்தர் மருந்து தந்தாங்க. இத குடிங்க, ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லி மருந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஓகேம்மா, அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அதுல அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படின்னாக்க அவங்களுக்கு 27 தான் ஆகுது. ஸோ அதுக்காக அவங்க டென்ஷன் ஆக தேவை கிடையாது. சரிங்களா? பிசிஓடி வந்து பயப்பட வேண்டிய விஷயம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதுக்கு வந்து அவங்க டென்ஷன் ஆகாம இருந்தாலே அவங்க ஹார்மோன்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கும். பிளஸ் அவங்க வெயிட் வந்து கொஞ்சம் கரெக்டா வச்சுக்கணும். உங்க ஒபிசிட்டி மேபி இருந்தா கூட அதுவும் ஒரு பிசிஓடிக்கு ஒரு பெரிய ரீசனா இருக்கும். அவங்க வெயிட் பிளஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தாக்க அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆயிட்டு அவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகி கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆல்ரெடி நீங்க அலோபதி எடுத்துட்டு இருக்கீங்க, இதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னாக்க ஹோமியோபதியில நிறைய மெடிசன்ஸ் இருக்குமா. நீங்க முடிஞ்சா எங்க பாசிட்டிவ் ஹோமியோபதி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு தெளிவான ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம், என் பேர் சரவணங்க. சரவணன் சார், எங்க இருந்து பேசுறீங்க? பல்லடத்துல இருந்துங்க சார் மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க, சந்தேகங்களை கேளுங்க. கொடுங்க மேடம். ஹலோ, சொல்லுங்க சார். சார் மேடம், இப்போ எங்க வீட்டுல கல்யாணமாகி 3 வருஷம் ஆச்சுங்க மேடம். யாருக்கு, உங்களுக்குங்களா? ஹலோ மேடம். ஹலோ மேடம், சரவணங்க. யாருக்கு கல்யாணம் ஆச்சு 3 வருஷம் ஆகுது? கல்யாணமாகி 3 வருஷம் ஆச்சுங்க மேடம். ஓகே. இப்போ அவங்க வயிறு வந்து கொஞ்சம் பெருசாவே இருக்குங்க மேடம். சரிங்க சார். ஒரு ஹலோ. ஹலோ. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஹலோ. டிவி பார்க்காதீங்க, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ மேடம், என்னோட வயிறு வந்து குழந்தை பிறந்த 1.5 வருஷம் ஆகுதுங்க. என் வயிறு பெருசாவே இருக்குங்க மேடம். சரிங்கம்மா. வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா? வேற வயிறு அடிக்கடி வலிச்சுட்டே இருக்குங்க. கொஞ்சம் வெயிட் தூக்க முடியல, வலி ஓவர பெயின் ஆயிட்டே இருக்கு. உங்களுக்கு சிசேரியன் ரொம்ப பெருசாவே ஃபர்ஸ்ட் குழந்தை உங்களுக்கு சிசேரியனா
நார்மல் டெலிவரியாம்மா? ஆமா சிசேரியன் தாங்க. சிசேரியன். ஓகே. வயிறு அடி வயிறு வலிக்குதுங்களா மேல் வயிறு வலிக்குதா? இல்ல சும்மாவே வலிச்சுட்டே இருக்குங்க. வெயிட் தூக்குறோம் ஒரு பெயினா இருக்கு. ரொம்ப பெருசா இருக்குங்க மேடம். ஓகேமா. ரொம்ப பெருசா இருக்கு. வயிறு வலிக்கு வந்து மேபி உங்களுக்கு ஹீட்டால வயிறு வலி இருக்கலாம். சரியா? உங்களோட ஃபுட்ல ஏதாவது சேஞ்சஸ் அது மாதிரி இருந்தாக்க இருக்கலாம். நீங்க கொஞ்சம் காரம் சாப்பிட்டா வயிறு வலி இருக்கலாம். இல்ல அடி வயிறு தான் ஸ்பெசிஃபிக்கா வலிக்குது அப்படின்னா உங்களுக்கு கர்ப்பப்பையில இல்ல பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நம்ம கன்சிடர் பண்ணலாமா? மற்றபடி இது நீங்க பயப்பட தேவை கிடையாது. என்னங்கிறது நீங்க உங்களுக்கு தான் தெரியும். பட் வந்து உங்களோட வெயிட் அப்டமன் வந்து பெருசா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா சிசேரியன் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ்வலாவே ஒரு சிலருக்கு அந்த பெல்லி பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கு நீங்க ப்ராப்பர் எக்ஸசைஸ் பிளஸ் ஃபுட்டு நைட்ல கொஞ்சம் கரெக்டா சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா அது குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குமா? ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஓகே டாக்டர், வயிறு உப்புசம் இந்த இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா டாக்டர்? இப்போ நம்ம பேசிட்டு இருக்குது கேஸ்ட்ரிக். இதனால எங்களுக்கு அல்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அது எப்படி? இப்போ வந்து அதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னாலே ஸ்டொமக்ல ஈசோஃபேகஸ்ல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் சொல்லலாம். இப்போ வந்து அதாவது அல்சருங்கிறது பார்த்தீங்கன்னாக்க அது பெப்டிக் அல்சர், டியோடினல் அல்சர். அந்த கேஸ்ட்ரிக் அல்சர்ல ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம். பெப்டிக் அல்சர், டியோடினல் அல்சர். பெப்டிக் அல்சருங்கிறது நம்மளோட வயிறுல ஏற்படக்கூடிய ஒரு புண்ணு தான் பெப்டிக் அல்சர்னு சொல்றது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆசிட் செக்ரேஷன் வந்து HClங்கிறது நார்மலா நம்மளோட ஃபுட்டில் நம்மளோட ஸ்டமக்ல வந்து ஒரு சுரக்கக்கூடிய ஒரு ஆசிட் சொல்லலாம். இது நம்ம ஃபுட் உள்ளார சாப்பிடும்போது அது எல்லாமே டைஜஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றது. இப்போ ஏற்படுத்தலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் காமாட்சிங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? மேடம் எனக்கு ஒரு பையன் இருக்கா மேடம். அவனுக்கு இப்ப 7 வருஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் கன்சீவ் ஆகலைங்க மேடம். முதல்ல டேட் நல்லா கரெக்டா போயிட்டு இருந்தாங்க மேடம். ஓகேம்மா. மறுபடியும் இந்த 5-6 நாள் தள்ளி தள்ளி போகுதுங்க மேடம். இந்த உங்க ஃபர்ஸ்ட் பையனுக்கு வயசு என்னம்மா? 24 மேடம். உங்க ஃபர்ஸ்ட் பையனுக்கு 24ங்களா? இல்லங்க, ஃபர்ஸ்ட் பையனுக்கு 7. ஓகே ஓகே, அதான் கேட்டேன். உங்களுக்கு வந்து 20 உங்க ஏஜ் 24. ஆமாங்க. ஓகே. பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? அதான் ரெகுலரா இருக்கா. இந்த 5 மாசம் தாங்க மேடம். 5 days 10 days தள்ளி தள்ளி போகுதுங்க மேடம். ஓகேம்மா ஓகே. உங்க ஹஸ்பண்ட் ஏஜ் என்னம்மா? அவருக்கு 30 மேடம். ஓகே. அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? அது இது இல்லைங்க மேடம். யூடிஎஸ் ஸ்கேன், யூரின் டெஸ்ட், கர்ப்பப்பை ஸ்கேன் எல்லாமே பண்ணி பார்த்துட்டாங்க மேடம். சரி, உங்களுக்கு வந்து 5 days டிலே ஆகுது, முன்ன பின்ன வருதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. பட் irregular-ஆ இருக்கு, 15 days தள்ளி போகுது அப்படின்னாக்க நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, கர்ப்பப்பையில ஏதாவது பிரச்சனை இருக்கா, முட்டைப்பையில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு நல்லா இருக்குங்க மேடம். அதெல்லாம் பண்ணிட்டு யூடிஎஸ் ஸ்கேன் பண்ணி பார்த்துறேன். அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. கரெக்டா இருக்குங்க மேடம். அப்படி இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க பயப்பட தேவையில்லை. டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா இருங்க. உங்களோட ஓவுலேஷன் டைம்ல 2 பேரும் கான்டாக்ட்ல இருங்கம்மா. அதாவது பீரியட்ஸ் வந்து 12வது நாள்ல இருந்து 21வது நாள் வரைக்கும் 2 பேரும் கான்டாக்ட்ல ப்ராப்பரா இருங்க. கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே. இடைவேளைக்கு முதல்ல நம்ம கேஸ்ட்ரிக்கோட அல்சர் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. வகைகள் என்னன்னு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. மைதிலி பேசுறேன் மேடம். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. பிரச்சனையில சொல்லுங்க. ஹலோ. ஹலோ. ஹலோ மைதிலி, சொல்லுங்கம்மா. டாக்டர் 3 மாசம் கர்ப்பமா இருந்தேன். புரியல. 3 மாசம் கர்ப்பமா இருந்தீங்களா? ஆமா ஆமா. ஓகேம்மா. அப்புறமா 3 ஸ்கேன் எடுத்தோம் இந்த மாசம். சரிங்க. 3 மாசம் கர்ப்பம், 3 தடவை ஸ்கேன் பண்ணீங்களா? எடுத்து பார்த்தோன்னே சுருங்கிட்டே வருது கர்ப்பப்பை அப்படி சொன்னாங்க. என்னம்மா? கர்ப்பப்பை சுருங்கிட்டே வருதா? ஓகே ஓகே. சரிங்கம்மா. இப்போ வந்து சரியா குழந்தை தெரியல அப்படி சொன்னாங்க. குழந்தை தெரியலன்னாங்களா? பேபி தெரியல. பேபி. ஓகேம்மா ஓகே ஓகேம்மா. அப்புறம் பெரம்பூர்ல ஏறி குடுத்துட்டாங்க. சரிங்கம்மா. அந்த ஸ்கேன் எடுத்தோன்னே உள்ள விட்டு பார்த்தாங்க, பழுப்பு விட்டு. சரி. அப்ப வந்து வளர்ச்சி இல்லை அப்படி சொன்னாங்க. சரிங்கம்மா. அப்புறம் டாக்டருக்கு எடுத்துன்னு போயிட்டு பார்த்தோன்னே உயிர் இல்லை அந்த குழந்தைக்கு. ஓகேம்மா ஓகே. வேணாம் அந்த குழந்தை அப்படி சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா. நாங்க தான் நடிக்கிறோம் டாக்டர், நாங்க தாய் மாமா கல்யாணம் பண்ணி எடுக்கிறோம், அதனால பிரச்சனையா அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேம்மா ஓகே. உங்களுக்கு ஏஜ் என்னம்மா? 25 மேடம். 25. உங்க மாமாவுக்கு எவ்வளோ ஏஜ்? 27. சரிங்கம்மா. இப்போ வந்து அபார்ஷன் பண்ணிட்டீங்களா? பண்ணிடுச்சு மேடம். இப்பதான் 1 மாசம் கூட ஆகல, 2 வாரம் ஆகுது.
சரிங்கம்மா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேபி குரோமோசோமல் டிஸார்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது மரபியல் குறைபாடு ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கருவிலேயே அந்த குழந்தைக்கு அந்த மூமெண்ட் வளர்ச்சி எல்லாம் இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து லேட்டா கூட அது தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி தாய் மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு பெரிய ரீசன் தான். இதுக்காக நீங்க பயப்பட தேவையில்லைம்மா. இன்னும் டிஜியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்களோட சஜஷனை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 6 மந்த் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ப்ளஸ் நீங்க ஹெல்த்தியான ஃபுட்டா நல்லா சாப்பிட்டுக்குங்க. உங்களோட உடம்ப கொஞ்சம் ஹெல்த்தியா வச்சுக்கோங்க. மற்றபடி டென்ஷன்லாம் எதுவும் ஆக வேண்டாம், பயப்பட தேவையில்லை. அப்படி இருந்தாலும் அதுக்கு அடுத்த பேபி வந்து உங்களுக்கு நார்மலா பிறக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குமா. நீங்க பயப்பட தேவையில்லை. ஓகேவா? ஓகே, நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேர் இருக்காங்க டாக்டர், நம்ம பேசலாம். வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. நான் புஷ்பா பேசுறேங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஆமாங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், இந்த மாதிரி எனக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க. சரிங்கம்மா. பையனுக்கு 11 இயர் ஆகுதுங்க. சரிங்க. சின்ன பையனுக்கு 8 இயர்ஸ் ஆகுதுங்க. சரி. அதுல இருந்து குழந்தை கன்சீவே ஆகலங்க, ஆபரேஷனும் பண்ணல. ஓகே, கன்சீவ் ஆகலைங்களா நீங்க? ஆகலங்க. சரிங்கம்மா. சின்ன குழந்தை வேணும்னு சொல்லிட்டு இது பண்ண இருக்குதுங்க. சரிங்கம்மா. சரிங்கம்மா, உங்களுக்கு வயசு என்னம்மா? வயசு எனக்கு 30ங்க. 30 ஆகுது. உங்க வீட்டுக்காரங்களுக்கு வயசு என்ன? என்னங்க மேம்? உங்க ஹஸ்பண்ட்க்கு வயசு என்னம்மா? அவருக்கு 34ங்க. சரிங்கம்மா. சரிங்கம்மா. இப்போ வந்து உங்களுக்கு அடுத்து ஒரு குழந்தை வேணும். உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லைல்ல? இல்லைங்க மேம், எதுவும் இல்லைங்க. மாசம் மாசம் பீரியட்ஸ் கரெக்டா வருதுங்களா? அதெல்லாம் ஆகுதுங்க. இந்த மாசம் தான் இப்போ இன்னும் ஆகலங்க. ஆனா அவர் விட்டுட்டு இருக்காரு, இன்னும் லீவ் வரலங்க. சரிங்கம்மா. போன மாசம்லாம் ஆயிட்டுங்க. உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு, தைராய்டு ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, உங்க ஸ்கேன்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதாவது கர்ப்பப்பையில எந்த பிரச்சனையும் இல்லை, பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லைன்னா நீங்க பயப்பட தேவையில்லை. உங்க ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஒரு செமன் அனாலிசிஸ் டெஸ்ட் பண்ணி பாருங்க. மேபி 34 ஆகுது. அவங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆகுதுல, குவாலிட்டி எதுவும் ஸ்பெர்ம்ல இல்லை அப்படின்னாலும் அது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? நீங்க 2 பேருக்குமே ஒரு ஃபுல் டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம ரிலாக்ஸ் ஆயிருங்க. பிளஸ் உங்களோட ஓவுலேஷன் டைம்ல கரெக்டா உங்க 2 பேரும் கான்டாக்ட்ல இருங்கம்மா. வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஓகே, நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. என் நேம் தீப்தி மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? தாம்பரத்துல இருந்து கால் பண்ணிருக்கேன். நல்லதும்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க. நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன் மேடம். ஓகே. எனக்கு வந்து ஃப்ரம் 6th மந்த் 2nd வீக்ல இருந்து தான் எனக்கு மூவ்மெண்ட்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சது. சரிங்கம்மா. பேபியோட மூவ்மெண்ட். ஆனா இப்போ என்னமோ தெரியல, இப்போ நான் 8th மந்த் ஆக போகுது, கம்மிங் 29th. ஓகே. அது இப்போ பேபியோட மூவ்மெண்ட் ரொம்ப மைல்டா தெரியுது. அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை தான் தெரியுது. அதுக்கு மேல தெரிய மாட்டேங்குது. எனக்கு அதை நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல இல்லம்மா, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ உங்க பேபியோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதனால உங்களுக்கு மூமெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ உங்க குழந்தை நல்லா வளர்ந்துருக்கும் இல்லையா, அதனால இது வந்து காமன் சிம்டம் தாம்மா. லாஸ்ட் ட்ரைமிஸ்டர்ல பேபியோட மூமெண்ட் வந்து முன்னாடி செகண்ட் ட்ரைமிஸ்டர்ல இருந்ததை விட லாஸ்ட்ல, அதாவது 8th மந்த்துக்கு மேல அந்த மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இது பயப்பட தேவையில்லை, இதுக்காக கவலைப்பட வேண்டாம். டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா இருங்க. ஓகே. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேர் பார்க்கறதுக்கு பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். 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 பேர் சொல்லுங்கம்மா. நாகரத்ன மதுரையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? என் பொண்ணுக்கு 19 வயசு ஆகுதுங்க. ஓகே. ஒரு குழந்தை பிறந்து 16 மாசம் அவங்களுக்கு ஆயிடுச்சு. ஓகேம்மா. இப்போ வந்து 48 நாள் ஆகி கலைக்கு ஊற்றிட்டாங்க. சரிங்கம்மா. வீட்டுல எல்லாம் அதான் அபாசனம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. ஹலோ. ஹலோ. உங்களுடைய கேள்வியை கொஞ்சம் தெளிவா கேளுங்கம்மா, சத்தமா சொல்லுங்க. 19 வயசு ஆகுது. அதெல்லாம் ஓகேம்மா. 48 நாள் 48 நாள் ஆகி அதான் அபாசனம் ஆயிடுச்சுங்க. சரிங்கம்மா. உங்க பொண்ணுக்கு செகண்ட் பேபி வந்து அபார்ஷன் ஆயிருக்கு. சரிங்கம்மா. இப்ப எப்படி இருக்காங்க? இப்ப நல்லாதான் இருக்காங்க. சரிங்கம்மா. என்ன முறைப்பாடுகள் எதுவும் ஒவ்வொரு எதுவும் கிளீன் பண்ணணுமா இல்ல நார்மலா போதுமா? இல்லம்மா, இவங்க வந்துட்டு மேபி 48 டேஸ்ல அப்படிங்கிறதுனால ஒருவேளை வீக்னஸா இருக்கலாம்.
ஃபர்ஸ்ட் பேபிக்கு இப்பதான் வந்து 1 இயர் ஆகுது. அதனால உங்களோட ஹெல்த் வைஸ் கொஞ்சம் வீக்னஸா இருக்கலாம், இல்ல ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணி இருக்கலாம். அதனால இவங்களுக்கு அபார்ஷன் ஆயிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எக்ஸாக்ட் ரீசன் என்னங்கிற மாதிரி நமக்கு தெரியாது. கொஞ்சம் ஒரு 6 மந்த் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஹெல்த் எல்லாம் நார்மல் ஆகட்டும். அதுக்கப்புறம் அவங்க வந்து கன்சீவ் ஆகுறதுக்கு வேணா ட்ரை பண்ணிக்கலாம். பிளஸ் அவங்க பார்த்த டிஜிஓ டாக்டரோட ஆலோசனைப்படி அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லதுமா. நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு இன்னும் நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. என் பேர் ரம்யா மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? வேலூர் மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ 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 ரம்யா, சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம். எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. சரிங்க. இன்னும் பேபி வரல மேடம். ஓகேம்மா. அது ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணதுக்கு நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. அது என்ன மேடம் ப்ராப்ளமா மேடம்? அது பிசிஓடிங்கிறது வந்து இப்போ காமனாக இருக்குமா, அதனால அது பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் மெடிசன் ஆல்ரெடி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி எடுக்கல அப்படின்னாக்க நீங்கள் வந்து பாசிட்டிவ் ஹோமியோபதி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு முறை நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு 6 மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அந்த நீர்க்கட்டி வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடுமா. நீங்கள் அடுத்து ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுக்கு பயப்பட தேவையே இல்லை. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக இருங்க. வெயிட்டை மட்டும் ஜாஸ்தி பண்ணிக்காமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னும் நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? மேம், நான் சேலத்துல இருந்து கால் பண்றேங்க மேம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகே மேம். ஹலோ மேம், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. மேம், நான் சேலத்துல இருந்து தீபா பேசுறேங்க மேம். இப்போ நான் கன்சீவ் ஆகி 5 மந்த்ஸ் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேம்மா. நான் கன்சீவ் ஆயிட்டு 5 மந்த்ஸ் தான் மேம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரிங்கம்மா, சொல்லுங்க சொல்லுங்க. பட் எல்லாரும் வந்துட்டு என்கிட்ட பேபியோட மூவ்மெண்ட் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மேம். எனக்கு ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் பீட்டாவது தெரிஞ்சது. சரிங்கம்மா. இப்ப பாத்தீங்கன்னா என்னால அதை ஃபீல் பண்ண முடியலைங்க மேம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் பாத்தீங்கன்னா நான் கை வச்சு பார்க்கும்பொழுது லைட்டா ஹார்ட் பீட் இருக்கிற மாதிரி தெரியும். இப்ப எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஓகேமா. ரிலாக்ஸ். ஓகே. ஹலோ. அவங்களுக்கு ஹார்ட் பீட் தெரிய மாட்டேங்குது 5 மந்த்ஸ் ஆகி, அதுதான் கம்ப்ளைண்ட். இல்லை, ஆக்சுவலி அவங்க முன்னாடி ஒருத்தவங்க கேட்டாங்க 8 மந்த்ஸ்ல தெரியலைனாங்க. 5th மேபி அது ஃபர்ஸ்ட் பேபியா இருந்தால் ஒரு சிலருக்கு அந்த அளவுக்கு ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். 5 to 6 மந்த்க்குள்ளார அவங்களுக்கு தெரியணும். 6th மந்த்துக்கு மேல அவங்க நல்லா தெரியும். பட் வந்து அவங்க பயப்பட தேவையில்லை. வேற ஏதாவது வைட் டிஸ்சார்ஜ், அதாவது வெள்ளப்படுறது, இந்த மாதிரி கான்ஸ்டன்டா அதாவது கண்டினியூஸா இருக்க மாதிரி இருந்து பேக் பெயின் இருந்து ப்ளீடிங் ஏதாவது இருந்தா இமீடியட்டா ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. பட் அந்த அளவுக்கு 5th மந்த்ல தெரியாது. ஒரு சிலருக்கு மேபி ஃபர்ஸ்ட் பேபியா இருந்ததுன்னா, ஒரு சிலர் 9th மந்த் வரைக்கும் எனக்கு தெரியலன்னுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தேகமா இருந்ததுன்னா ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு ரொம்ப சந்தேகம்னா நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. கவலைப்படாதீங்க. இன்னொரு நேர் பார்த்தலாம். வணக்கம் மேடம், மதுரையில இருந்து பேசுறோம். ஓகே, எங்க இருந்து? மதுரையா? மதுரையில இருந்து பெனாசிர் பேசுறேன். சரி, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகே மேடம், மேரேஜ் ஆகி 11 மந்த்ஸ் முடிஞ்சது. ஓகே. இப்போ வந்து 2 மந்த்ஸ் ஆயிருக்கு கன்சீவ் ஆகி. சரிங்கம்மா. இப்போ என்னன்னா லைட்டா ப்ளீடிங் இருக்கு அப்பப்போ. 2 மந்த்ஸ் ஆகுதா கன்சீவ் ஆகி? 2 மந்த்ஸ் ஆகுது. கம்ப்ளீட் ஆயிடுச்சு 2 மந்த்ஸ். சரிங்கம்மா. 2 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மேடம். ஓகேம்மா. ஓகே, இப்போ உங்களுக்கு ப்ளீடிங் இருக்கா? மைல்டா ப்ளீடிங் இருக்கு. வெஜைனல் ஸ்கேன் எடுத்தோம். சரிங்க. அதுல வந்து கருவும் இருக்கு, சுத்தி வந்து ப்ளீடிங்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேம்மா. அது எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா பேபிக்கு, இல்ல வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா என்னன்னு கிளியரா தெரியல. ஓகேம்மா. அதான் கேட்கலான்னு சொல்லிட்டு. இல்லம்மா, ப்ளீடிங் வருது அப்படின்னா நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. இது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். 2nd மந்த்ஸ்லயே உங்களுக்கு ப்ளீடிங் வந்து இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேர் எடுக்கிறது நல்லது, ரொம்பவே நல்லது. ஒரு சிலருக்கு வந்துட்டு கர்ப்பப்பையில குழந்தை இருந்தாலும் ஒரு கட்டி மாதிரி இருக்கும், அதாவது ரத்த கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்கும் பொழுது ப்ளீடிங் இருக்கும். அது இல்லாம உங்களுக்கு ப்ளீடிங் இருக்கு அப்படின்னா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்க டிஜிஓ டாக்டர் சொல்றதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணுமா. ஓகேவா? ஓகே.
ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகேம்மா. ஓகே, நன்றி விழின் அழைப்புக்கு. அல்சர் இதோட வகைகள் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் டாக்டர். அந்த அல்சரோட வகைகள் என்னன்னு பார்த்தலாமா? அதான் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு பெப்டிக் அல்சர், டியோடினல் அல்சர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போதான் பெப்டிக் அல்சர் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க, அதாவது பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர், டியோடினல் அல்சர் அப்படிங்கிறது ஒரு 2 டைப் இருக்கு. இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படிங்கிறப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெச்சிசிஎல்லோட செக்ரீஷன் வந்து ஜாஸ்தியாகும் பொழுது வருது அப்படின்னு. இப்போ வந்து நார்மலாக ஃபுட்டை எடுத்துக்கிறவங்களுக்கு அந்த அல்சர் வராது. ஏன்னா அந்த ஃபுட்டு வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு இந்த அல்சர் ஹெச்சிசிஎல் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதனால அல்சர் வராது. இன்கேஸ் ஃபாஸ்டிங் இருக்கேன்னு எஸ்பெஷலி மார்னிங்கில் சாப்பிடாம மீல்ஸை ஸ்கிப் பண்ணுறது, இவங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்புறம் இன்னொரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா பைலோரிக் பாக்டீரியா அப்படின்னு ஒன்று இருக்கு. அதனால கூட இந்த நமக்கு வந்துட்டு அல்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அந்த கேஸ்ட்ரிக் அல்சர். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு காஸ் என்னன்னா ஸ்ட்ரெஸ். சாதாரணமாகவே வந்து ஒரு டென்ஷன், தூக்கம் இல்லாமல், ரிலாக்ஸாக இல்லாமல் எதையாவது ஒன்றத்தை நினச்சிட்டே கான்ஸ்டண்ட்டாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஆசிட் செக்ரேஷன் ஜாஸ்தியாகும். அதனால வந்துட்டு நமக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே டாக்டர், இந்த அல்சர்ல நெஞ்சு எரியுதுன்னு சொல்லுவாங்க டாக்டர், சில பேர் வயிறு எரியுதுன்னு. ஆமா, இது என்ன டிஃபரன்ஸ் இருக்குதா? அப்படி இருக்கு. அதாவது ஹார்ட் பர்ன் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் வந்து நெஞ்சு எரிச்சல் அப்படிங்கிறது. இது வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கும் பொழுதும் இது ஸ்லைட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஈசோஃபேகஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும், அதாவது உணவு குழாயில ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் கேஸ்ட்ரிக் அல்சர் வர்றது, அந்த ஹார்ட் பர்ன், அந்த நெஞ்சு எரிச்சலுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வயிறு, அதாவது வயிறு பகுதியில ஏற்படக்கூடிய எரிச்சல் தான் வந்துட்டு கேஸ்ட்ரிக் பர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். விவரம் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. நான் புவனேஸ்வரி பேசுறேன். நல்லதும்மா, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ. ஹலோ, நான் புவனேஸ்வரி பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆக போகுது. சரிங்கம்மா. இன்னும் பேபி எதுவும் இதுவாகல. 2-3 மாசம் வந்து தள்ளி போய் மென்சஸ் ஆயிடுது. சரிங்கம்மா. வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா புவனேஸ்வரி? வேற எதுவும் இல்ல. 2-3 வாட்டி வந்து டேட் 10 days 15 days தள்ளி மென்சஸ் ஆயிடுது. ஓகேம்மா, ஓகே. உங்களுக்கு வயசு என்னம்மா? எனக்கு 27 ஆகுது. ஏதாவது வேலைக்கு போறீங்களா? தொடர்புல இல்ல. ஆக்சுவலி அவங்க சொன்னாங்க 27 ஆகுது அப்படின்னாங்க, 1 இயர் தான் மேரேஜே ஆயிருக்கு. ஸோ அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. டிலே ஆகுது அப்படின்னா ஹீமோகுளோபினோட லெவல் கம்மியாகும் பொழுது மென்சஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு 10 days டிலே ஆகுது, மறுபடியும் வருது அப்படின்னா இதை பார்த்துக்கலாம். இன்னொரு ரீசன் பார்க்கும்போது பிசிஓடி, இது வந்து காமனா இருக்கு. அதுக்கும் டிலே ஆகும், இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலுமே பீரியட்ஸ் வந்து இரெகுலரா இருக்கும். அவங்க டிலே ஆகுதுன்னு சொல்றாங்க, மேபி டிலே ஆனா ஒரு 4-5 days ஆகும். அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இரெகுலரா இருந்தது அப்படின்னா அவங்க ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, நம்ம கேஸ்ட்ரிக்ல டாக்டர் இப்ப நீங்க பெரியவங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க, இல்ல சின்னவங்களுக்கு வயிறு உப்புசமா இருக்கும், சில அவங்களுக்கு கூட சில பேர் சாப்பிட்டோன்னு பாத்தீங்கன்னா டாய்லெட் போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாமே அல்சர் தானா? குழந்தைகளுக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதாவது கேஸ்ட்ரிக் அல்சர் பாத்தீங்கன்னா ஓவரா காரம் சாப்பிடுறதும் ஒரு பெரிய ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆல்கஹால், அதை குடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கும் காரம் ஓவரா சாப்பிடும் பொழுது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்களும் ஒரு சில டேப்லெட்ஸ் எடுக்கும் பொழுது அதுவும் எஸ்பெஷலி வயிறு உப்புசம் இருக்கும். எஸ்பெஷலி அந்த எம்டி ஸ்டமக்கா எதுவுமே சாப்பிடாம எடுத்தாங்க அப்படின்னாக்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்கு குழந்தைகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. பிரியங்கா. எங்க இருந்து பேசுறீங்க? நான் கனியூர்ல இருந்து கூப்பிடுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா. மேரேஜ் ஆகி 2 years ஆச்சுங்க மேம். ஓகேம்மா. மேரேஜ் ஆகி 2 years ஆச்சுங்க. சொல்லுங்கம்மா, கேக்குது, சொல்லுங்க. ஆனா வந்து இந்த 1 month-ஆ தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க கன்சீவ் ஆகிறதுக்கு. ஓகேம்மா. பீரியட்ஸ் 10 நாள் 2 டைம் தள்ளி போயிட்டு இருந்துச்சுங்க. சரிங்க. டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணும்போது சினைப்பையில வந்து நீர் கட்டி இருக்கு. ஓகேம்மா, அப்படின்னு சொல்றாங்க. அதனால வேற ஏதாவது ப்ராப்ளம், கன்சீவ் ஆகிறதுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டேன். ஓகேம்மா, அதாவது நீர்க்கட்டி இருக்குங்கிறது ஒரு ப்ராப்ளம்மா. நீங்க டிலே, உங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு டிலே ஆகிறதுக்கு நீர்க்கட்டி வந்து ஒரு பெரிய ரீசன் அப்படின்னு கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த நீர்க்கட்டி வந்து சரியாகிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க மெடிசன் எடுக்கணும். அப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா கன்சீவ் ஆயிக்கலாமா? சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீர்க்கட்டி உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாமே இம்பேலன்ஸ்டா இருக்கும். அது பேலன்ஸ் ஆகும்னா டென்ஷன் இல்லாம நீங்க ரிலாக்ஸா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
உங்களோட வெயிட்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிறது அதை விட நல்லதுமா. சரிங்களா? ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னும் நேர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். மேடம் மகேஸ்வரி பேஷண்ட் பேரு, அவங்க ஹஸ்பண்ட் பேசுறேன் மேடம். ஓகே ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். மேடம் இது எங்க ஒய்ஃபுக்கு வந்து பி நெகட்டிவ் இருக்கு மேடம், பிளட் குரூப். ஓகே, அதனால எதுனா ப்ராப்ளம் ஆகுமான்ட்டு தெரிஞ்சுக்கலாம் மேடம். இது ஃபர்ஸ்ட் பேபி. பி நெகட்டிவ் இருக்கிறதுனால ப்ராப்ளம் ஆகுமான்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு என்ன பிளட் குரூப் இருக்கு? எங்களுக்கு O பாசிட்டிவ் மேடம். ஓகே ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி மேடம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்லுவாங்க. உங்களுக்கு கைனகாலஜிஸ்ட் அதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதனால அதுக்கு ஒரு பிறந்தது செகண்ட் பேபி வேணுங்கிற பட்சத்துல அது இமீடியட்டா அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. செகண்ட் பேபி நார்மலா பிறக்கும். இது பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் ஒன்றும் இருக்காது. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்பு. இது பொதுவாகவே சொல்லுவாங்க பி நெகட்டிவ். என்ன காரணம் டாக்டர்? அது ஒரு சிலருக்கு வந்து அது பிளட்ல வந்துட்டு நெகட்டிவ் பிளட் அப்படிங்கும் பொழுது வந்துட்டு அது ஃபர்ஸ்ட் பேபி வந்து இது காமனா இருக்கிறது. அது வந்து செகண்ட் பாத்தீங்கன்னாக்க அது இன்கேஸ் இல்ல அப்படின்னா எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது செகண்ட் பேபி வந்து நார்மலா பிறக்காது, அது வந்து அபார்ஷன் ஆகும், இல்லைன்னா ஏதாவது குறையோட பிறக்கும். அதுக்காக ஃபர்ஸ்ட் பேபி முடிஞ்சதுக்கு அப்புறம் பிறந்ததுக்கு டெலிவரி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் 24 ஹவர்ஸ்க்குள்ள இந்த இன்ஜெக்ஷன் போட்டுறணும். போடும்பொழுது செகண்ட் பேபிக்கு எந்த ப்ராப்ளம் இருக்கு. நெகட்டிவ் பாசிட்டிவ் இதனால ஒரு பெரிய பயம்லாம் இல்ல. ஓகே, நான் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், நலம் காக்க நிகழ்ச்சி. பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. லட்சுமி. எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா. மேரேஜ் ஆகி 4 months ஆகுது. சரிங்க. இன்னும் குழந்தை பேபி எதுவும் உருவாகல. ஓகேம்மா, வயசு என்னம்மா? 26. சரி, வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்ல, மென்சஸ் எல்லாம் கரெக்டா வந்துரும். சரி, அப்ப வந்து உங்க ஹஸ்பண்ட்க்கு வயசு என்ன? அவங்களுக்கு 30. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரிலாக்ஸா இருங்க. உங்களுக்கு வந்து 2 பேருக்கும் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்த ஒரு 12வது நாள்ல இருந்து 21வது நாள் வரைக்கும் 2 பேரும் கான்டாக்ட்ல இருங்க. மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்படி இருங்க, ஒரு 2-3 months வெயிட் பண்ணி பாருங்க. அதுலேயே நீங்க கன்சீவ் ஆயிடுங்கம்மா. ஓகேவா? ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு. ஓகே டாக்டர், நம்ம ப்ரிகாஷன்ஸ் இதுக்கு எல்லாம் எப்படி எடுக்கணும் டாக்டர்? கேஸ்ட்ரிக்கோ இல்லைன்னா அல்சரோ வராமல் இருக்கிறதுக்கு? மோஸ்ட்லி இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஹோட்டல் ஃபுட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்பைசியாக சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் மார்னிங்கில் ஒரு 8ல இருந்து 9க்குள்ளார எல்லாரும் கம்பல்சரி சாப்பிட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது பார்த்தீங்க, அதனால தான் வந்து ஒரு பெரிய காஸ் அப்படின்னு கூட நமக்கு சொல்லலாம். அந்த டைமில் இந்த ஆசிட் செக்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். எம்டி ஸ்டொமக்காக இருந்தால் அல்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இது மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கவங்க அவாய்ட் பண்ணிக்கணும். ஆல்கஹால் அந்த மாதிரி ஹேபிட் உள்ளவங்களும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க டாக்டர். ஒரு நீர் பார்த்துலாம். வணக்கம். வணக்கம், நலம் காக்க. பேர் சொல்லுங்க. ஹலோ மேம், சத்யா பேசுறேன் மேம். சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை என்னம்மா? இல்ல மேம், உங்க மேரேஜ் ஆகி 4 years ஆகுது. ஓகே, ஆக போகுது. எனக்கு 2 yearsல ஒரு சன் இருக்கான். டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. ஓகே. இல்ல மேம், எனக்கு பையன் ஒன்று இருக்கான் மேம். சிசரிங் பண்ணி எடுத்தது. 2 வயசுல பையன் இருக்கானா? பையன் இருக்கான் மேம். சரிங்கம்மா. ஆனா எனக்கு இப்போ டாக்டர்கிட்ட போனேன். போன வருஷம் 5ஆம் மாசம் போனப்போ நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. 3 மாசமா டேப்லெட் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சரி, இப்போ 9 மாசம் ஆக போகுது. ஆனா பீரியட்ஸும் சரியா வர மாட்டேங்குது. ஓகேம்மா. ஓகே, ஆனா ப்ராப்ளம் இருக்குமோன்னு கேட்டு வந்தோம். உங்களுக்கு ஏஜ் என்னம்மா? வயசு என்னங்க? 24 மேம். சரிங்க சரிங்க. தைராய்டு ஏதாவது இருக்கா? இல்ல மேம். ஓகே, ஆனா பீரியட்ஸ் வந்து இரெகுலராகவே இருக்கு. 20 மேம். ஒரு 40 நாள் 48 நாள் அப்படி 60 நாள் கூட தள்ளி போகுது மேம். ஓகேம்மா. ஓகே, பீரியட்ஸ் உங்களுக்கு தள்ளி போகுது அப்படின்னா பிசிஓடி ஒரு பெரிய ரீசன் தான்மா. நீங்க மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்க, அதனால அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னாக்க எங்க பாசிட்டிவ் ஹோமியோபதி ஹாஸ்பிட்டலுக்கு இது வரைக்கும் நீங்க பார்த்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு வந்து சீக்கிரம் சரியாறதுக்கு நாங்க மெடிசன் கொடுப்போமா. உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஷோரா கிடைக்குமா. ஓகே ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. நலம் காக்க நிகழ்ச்சி. ஆமாங்க, என் பேர் சுபாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சிவகாசில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஹலோ சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைமா உடல் ரீதியா?
இந்த மேம் கிட்ட பேசணுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த வெள்ளைப்பட்டுட்டே இருக்குங்க. ஓகேம்மா, வயசு என்னம்மா? எனக்கு 39ங்க. 39 ஆகுது. வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஆமாங்க. வேற என்ன பிரச்சனை இருக்குமா? அந்த இடத்துல பாத்ரூம் போற இடத்துல ஒரே அந்த அரிப்பு இருக்குங்களா? ஒரே அரிப்பா இருக்குதுங்க. சரிங்கம்மா. உங்களுக்கு சுகர் ஏதாவது இருக்கா? இல்லங்க, அதெல்லாம் இல்லங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. வெள்ளப்படுறது ஜாஸ்தியா இருக்குங்களா? ஒரே ஊரெல்லாம் இருக்குது. ஓகேம்மா. ஊர்ல எடுக்குது மேடம். சரிங்கம்மா, சரிங்கம்மா. வந்தோடனே சரியா போயிருது மேடம். ஓகேம்மா, ஓகே. ஆமாங்க. இப்போம்மா நீங்க வந்து ஏதாவது மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அதுக்கு? ஆமாங்க, நான் ஹோமியோபதி டாக்டர் தான் பார்த்தேன். ஓகே, எங்க இருக்கு வீடு? ஹோமியோபதி டாக்டர் தாங்க பார்த்தேன். வீடு எங்க இருக்குமா? நீர் கழிவு. வீடு எங்க இருக்கு? டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. அவங்க வந்து அதனால அந்த மாதிரி இருக்கு, அது சரியா பேர் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க. ஹலோ, அவங்க தொடர்புல இல்ல. அவங்க வந்து வெள்ளப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்கள ஆல்ரெடி மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி அவங்க வந்து கொஞ்சம் ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஹெச்பி கம்மியானாலும், அதான் அனிமியாவில் வந்து ஒரு பெரிய சிம்டம் அப்படின்னு பார்த்தாக்க நமக்கு வந்து வெஜினல் டிஸ்சார்ஜ், வைட் டிஸ்சார்ஜ் கூட வந்துட்டு ஒரு அனிமியானால அப்படி இருக்கும். ஸோ கொஞ்சம் அவங்க ஹெல்த்தியாக ஃபுட் எடுத்துக்கணும், கொஞ்சம் ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்ரெடி மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனாலும் இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அது இன்கேஸ் அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் ஹோமியோபதி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா இதுக்கெல்லாம் ஷுவராக ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காம, இதில் அல்சர் எப்படி அது பாதிக்கப்படுங்கிற தகவலும் நீங்கள் முழுமையாக சொல்லிட்டீங்க. எப்படி ப்ரிகாஷன்ஸ் பண்ணணுங்கிறது சொல்லிட்டீங்க டாக்டர். நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன். பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து சாப்பிட்ட உடனே டாய்லெட் போகிறது, இது முதல்ல எல்லாருமே சொல்கிறாங்க அல்சர்னு சொல்கிறாங்க. இது ஆஸ் அ டாக்டரா நீங்கள் சரியா தவறான மட்டும் சொல்லிடுங்க. அல்சர் வந்து ஒரு பெரிய ரீசன் கிடையாது. ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான ஒரு ஹேபிட் இருக்கலாம். ஒரு சிலருக்கு அவங்களோட ஃபுட் அதனால கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதனால கூட வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய. பட் அவங்களுக்கு வந்து நிச்சயமா அல்சர் இருக்கணும்ங்கற அவசியம் கிடையாது. அது சாப்பிட்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அல்சர் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. கூலா எடுத்துப்பாங்க சார் டாக்டர். வயிற்றெரிச்சலா இருக்கட்டும், நெஞ்செரிச்சலா இருக்கட்டும், கேஸ்ட்ரிக் இருக்கணும்னு சில பிரைவேட் அலோபதி மருந்து வந்து கூலா எடுத்துப்பாங்க. இது எந்த அளவுல பக்க விளைவுல தரும்? இது உடனே ரிலீஃப் ஆகுமா டாக்டர்? ஒரு சிலருக்கு, அதாவது ஒரு எரிச்சல்ங்கும் பொழுது அந்த டைம்ல கூலா எடுத்துக்கிறது கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும். ஈவன் அல்சருக்கு கூட இவங்க பால், அந்த பனானா, கிரீன் வாழைப்பழம் சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு ஓரளவுக்கு நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க அது கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அங்க சொரசொரப்பா இருக்கிற ஒரு அந்த இடத்துல, புண்ணா இருக்கிற ஒரு இடத்துல கொஞ்சம் சாஃப்டா போகும் பொழுது அந்த பெயின் குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய. தகவல் கொடுத்துருக்கீங்க டாக்டர். இன்னும் நேர் பார்த்தல. வணக்கம். வணக்கம், நலம் காக்க நிகழ்ச்சி தொடர்புல இருக்கீங்க. பேர் சொல்லுங்க. பத்மாவதி. எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ. டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா. டாக்டர், மேரேஜ் ஆகி 7 months ஆச்சு. ஓகே. முதல் கல்யாணம் புதுசுல பீரியட் கொஞ்சம் தள்ளி போச்சு. சரிங்கம்மா. இப்போ ஒரு 8 days 5 daysக்கு முன்னாடி வந்துருது. 2 மாசம் ஆகலையே. புரியல. 5 days முன்னாடி வந்துருது. வந்து ஒரு 35 days 36 days அப்படி போச்சு. ஓகேம்மா. இப்போ 2 மாசமா 22 days 25 daysலயே வந்துருது பீரியட்ஸ். ஓகேம்மா. அதாவது உங்களுக்கு பீரியட்ஸ்ங்கிறது ஒரு வாரம் முன்ன பின்ன கொஞ்சம் லேட் ஆகுறதோ அதாவது டிலே ஆகுறது, சீக்கிரம் வர்றது வந்து நம்ம பெருசா கன்சிடர் பண்ண வேண்டாமா. பட் வந்து உங்களுக்கு வந்து 15 days 20 days அந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆகுறது, இல்லை முன்னாடியே ஒரு 1 monthல 2 times வர்றது அப்படின்னாக்க அதை நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது நல்லதுமா. உங்களுக்கு கர்ப்பப்பையில ஏதாவது கட்டி இருந்தா கூட அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா பீரியட்ஸ் வரும், இல்லை டிலே ஆகும். பட் வந்து 1 week அப்படிங்கிறது நம்ம பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஓகே. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஓகே டாக்டர், இப்போ இதுல வந்து எக்ஸசைஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இதுல உதவி செய்யும் சார்? அதாவது மெடிடேஷன்ஸ் அந்த மாதிரி எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணலாமா நம்ம இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் அல்சர் ப்ராப்ளம் வராம? தாராளமா பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் ஹெவி ஃபுட் எல்லாம் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் வாக் பண்ணாங்க, கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியா டைஜஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இன்னொரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம், நலம் காக்க. பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். சார் ராஜா பேசுறேன் மேடம். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? சேலம்ல இருந்து பேசுறேன் மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க சார்.
டாக்டர் வீட்டில் கன்சீவாக இருக்காங்க டாக்டர். ஓகே, சொல்லுங்க சார், சொல்லுங்க உங்களுடைய கேள்விகளை சொல்லுங்க தொடர்ந்து. டாக்டர் ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க. சரிங்க. 4 மாசம் ஆகுது. சரிங்க சார். தலைவலி வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி தலைவலி இருந்தது. சரிங்க. ரொம்ப தலைவலியாவே இருக்கு. போய் செக் பண்ணி கண்ணாடி போட்டோம். கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் தலைவலிக்கு கண்ணாடி போடுறது இல்ல. சரிங்க. நரம்பியல் டாக்டர் போய் பார்த்தோம். கன்சீவ் இருக்கிறதுனால யாருமே எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா ரொம்ப வலியா இருக்குன்ட்டு ரொம்ப முடியல அழுகுறாங்க மேடம். ஓகேம்மா. உங்களுக்கு வீடு எங்க சார் இருக்கு? சேலம் இருக்குங்க. என்ன? சேலம். சேலம்ல இருக்கீங்க. ஓகே. ஆமாம். ஆக்சுவலி இவங்க பிரெக்னெண்டா இருக்கும்பொழுது கொஞ்சம் டேப்லெட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்க ஹெட்டேக்கு மேபி டென்ஷன் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைன்னா சைனஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னாக்கா ஐல ஏதாவது ப்ராப்ளம். ஆல்ரெடி நீங்க ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து அவங்க டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸா இருக்கணும். இப்போ மேக்ஸிமம் இவங்க இந்த டைம்ல டேப்லெட் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வேணும்னா எங்களோட ஹாஸ்பிட்டல் பாசிட்டிவ் ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல் மதுரையில அண்ட் கோயம்புத்தூர்ல உங்களுக்கு பக்கமா இருக்கு, தென் சென்னையில இருக்கு. ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க டிராவல் பண்றதும் கொஞ்சம் ரிஸ்க் தான், பட் என்னங்கிற மாதிரி நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து இந்த மாதிரி டைம்ல எடுத்துக்கலாம், இதுல தப்பு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு என்ன காசு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க டேப்லெட் கொடுப்போம். சரிங்களா? இதுக்கு பயப்பட வேண்டாம். அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம் அம்மா, பெயர் சொல்லுங்க. மேடம் ஸ்மிதா பேசுறேங்க மேடம். குட் ஆஃப்டர்நூன். உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட சொல்லுங்க. ஓகேங்க மேடம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேரேஜ் ஆகி 4 months ஆகுதுங்க மேடம். ஓகே. பீரியட் வந்து 4 days முன்னாடி அந்த மாதிரி ஆயிடுதுங்க மேடம். சரிங்க. 4 days முன்னாடி ஆயிடுதுங்க மேடம். சரிங்கம்மா. வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இருக்குங்க மேடம். வயிறு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி லேடி மாதிரி இருக்குங்க மேடம் வயிறு. ஓகேம்மா, ஓகே. வேற ஏதாவது? வேற எதுவும் இல்லைங்க மேடம். ஓகேம்மா. பிரெக்னன்சி லேடி மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்குங்களா? ஆமாங்க மேடம். ஆமாங்க மேடம். ஓகேம்மா. அதுக்கு நீங்க ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணணும். கொஞ்சம் ஃபேட்டி ஃபுட் எல்லாம், ஹோட்டல் ஃபுட்டு, சிக்கன் இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நைட்ல கொஞ்சம் டயட்டை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வயிறு பெருசா இருக்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடும். நைட்ல மேக்ஸிமம் சப்பாத்தி, இந்த வீட் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க சாப்பிடணும். ரைஸை கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வாக்கிங், ப்ராப்பர் எக்ஸசைஸ் இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து வயிறு வந்து ஈஸியா குறைஞ்சிடுமா. ஒரு 4 days டிலே ஆகிறதுங்கிறது பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுமா. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொன்று நம்ம பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம், தொடர்புல இருக்கீங்க. பேர் சொல்லுங்க. ஹலோ. பேர் சொல்லுங்கம்மா. சரோஜினிங்க. எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சரிங்க. ஹலோ. ஹலோ. சொல்லுங்கம்மா. மேடம், நான் இங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகேம்மா. எனக்கு 52 வயசு ஆச்சுங்க. 52 வயசு ஆகுதுங்களா? ஆமாங்க. ஓகேம்மா. உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு? வயிறு ஏதோ சாப்பிட்டாலுமே இல்ல சும்மா இருந்து நெஞ்சு எரியுதுங்க. நெஞ்சு எரியுதுங்களா? இப்ப ப்ரோக்ராம் பாத்துட்டு இருந்தா அது வந்து பழம் சாப்பிட்டா சரியா போகுங்கிறாங்க. பழம் சாப்பிட்டா எனக்கு அது ஒரு மாதிரி ஏப்பமா வருதுங்க. சரிங்கம்மா. எனக்குனால வயிறு இப்படி நெஞ்சு வயிறு எல்லாம் எரியுதுங்க. நெஞ்சு எரிச்சல் இருக்குங்களா? ஆமாங்க. சரிங்கம்மா. உங்களோட ஃபுட்டு ஒரு சிலருக்கு அல்சர் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்க இந்த மாதிரி இருக்குமா? உங்களோட உணவு குழாயில ஏதாவது உள்ளுக்குள்ளாரைய புண்ணு மாதிரி இருந்தா கூட அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்க ஃபுட்டை கொஞ்சம் கரெக்ட். அந்த மாதிரி எரியுதுங்க. என்னம்மா? ஏதாவது ஒரு சமயத்துக்கு தான் எரியுதுங்க அந்த மாதிரி. அதாம்மா, அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் சுடு தண்ணி அந்த மாதிரி குடிங்க. கொஞ்சம் லேட்டா சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாப்பிடாம இருக்கக்கூடாது. கரெக்டான டைமுக்கு நீங்க சாப்பிட்டுக்கணும். அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னாக்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது கூட உங்களுக்கு வந்து பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் உங்க ஃபுட்டில் நிறைய நீங்க சேர்த்துக்கணுமா. அப்படி சாப்பிடும்போது இந்த மாதிரி தொந்தரவுலாம் வராது. இது வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஆயிடுமா. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஓகே டாக்டர், இப்போ நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம், கேஸ்ட்ரிக் பத்தி. இதெல்லாம் பாசிட்டிவ் ஹோமியோபதியில எப்படி நீங்க சிகிச்சை கொடுத்துருக்கீங்க, யாருக்கெல்லாம் சக்சஸ் கொடுத்துருக்கீங்கன்றதையும் பார்க்கலாம். ஒரு நேயர் வந்துட்டாங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. மேடம், சென்னையில லலிதா பேசுறேன் மேடம். எங்க இருந்து? சென்னையில இருந்தா? ஆமா மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. டாக்டர் கிட்ட பேசுறேன் மேடம். ஹலோ, சொல்லுங்கம்மா. மேடம், எங்க சிஸ்டர் டாக்டர் மேடம், அவங்களுக்கு வந்து பீரியட் ப்ராப்ளம் மேடம். என்ன ப்ராப்ளமா உங்களுக்கு? இப்போ அந்த பாப்பாவுக்கு வந்து 20 years. ஓகே, பாப்பாக்கு
20 years மேடம். 20 உங்க பொண்ணுக்கு 20 years. ஓகேமா, ஓகே. அவங்களுக்கு 2 மாசத்துல ஒரு வாட்டி தான் பீரியட்ஸ் வரும் மேடம். அது வந்தாலும் அப்படியே 28 days 20 days அப்படி கண்டினியூ வந்துட்டு இருக்கு. அப்புறம் எதுவுமே சாப்பிட தோணல, வாமிட்டிங் ஃபீலிங் அதே மேடம் அந்த மாதிரி. அவங்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல அந்த வாமிட்டிங் அதெல்லாம் இருக்குங்களா? ஆமா, எது சாப்பிட்டாலும் வாமிட்டிங் வர்ற மாதிரி, சாப்பிட பிடிக்கல. ஓகேம்மா, ஓகே. மேபி அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் அது மாதிரி இருந்ததுன்னா வாமிட்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எது சாப்பிட்டாலும் உடனே வாந்தி வருது, இதெல்லாம் வந்து வயிறுல ஏதாவது புண்ணு இருந்தா அந்த மாதிரி இருக்கும். பட் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இவ்வளவு நாள் இருக்கு, டிலே ஆகுது, ப்ரொஃபியூஸா இருக்கு அப்படிங்கிறப்போ உங்களோட கர்ப்பப்பையில ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மாதிரி தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அவங்க ஃபர்ஸ்ட் போய் ஒரு ஹோல் அப்டமன் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா எடுத்துக்கணும். ஏன்னா ஏஜ் 20 தான் ஆகுது. இவங்க இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, நன்றிம்மா. உங்களினால இப்போ இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கங்க. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேரு நான்சி. எங்க இருந்து பேசுறீங்க? உங்க திருத்தணி பக்கத்துல சோழிங்கர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு பிரச்சனை இல்லைங்க. எங்க பாப்பா முதல் முறை கன்சீவ் ஆயிருக்கிறா. சரி. அவளுக்கு 6 மாசம் ஆகுதுங்க. சரிம்மா. அவங்க பெங்களூர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்காங்க. சரி. இப்ப என்கிட்ட வந்திருக்கிறா சோழிங்கருக்கு. சரி. ஒரு 2-3 நாளா நிறைய இருமல் இருக்குதுங்க. அது என்ன அவளுக்கு வந்து எங்கேயும் போக கூடாது, பெட் ரெஸ்ட் கொடுக்கணும்னு 4 மாசத்துல இருந்து என்கிட்ட தான் இருக்கிறா. ஓகேம்மா, ஓகே. இருமல் இருக்குங்களா? ஆமாங்கம்மா, நிறைய இருமல். அதுதான் பயமா இருக்குது. சரிங்கம்மா, மேக்சிமம் அவங்க டேப்லெட் எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்குங்க. கொஞ்சம் ஹாட் வாட்டர் அந்த மாதிரி குடிக்க சொல்லுங்க. அவங்க எந்த டாக்டரை பாத்துட்டு இருக்காங்களோ அந்த டாக்டரை போயிட்டு மறுபடியும் நீங்க பாத்துக்குங்க. அதுதாங்க இப்ப பிரச்சனை. டாக்டர் கிட்ட அவ பெங்களூர் பாத்துட்டு இருக்கிறாவா. இப்ப இதுக்கப்புறம் உங்க கூட தானமா இருப்பாங்க. இப்ப என்ன குடுக்கலாம், இருமல் நிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றதாங்க உங்களை கன்சல்ட் பண்றேன். இல்லம்மா, இருமல் நிக்கிறதுக்கு இங்க போன்ல நம்ம சொல்ல முடியாது. நார்மல் பர்சனா ஒன்னும் பயம் இல்லம்மா. அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, 6 மந்தா இருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, அதுக்கு ஏதாவது SOS மாதிரி தேவைப்பட்டா கொடுக்கறதுக்கு டாக்டர் சிரப் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நாங்க பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். சரிங்களா? நார்மல் பர்சனா ஒன்னும் பயம் இல்ல. நீங்க அவங்க பக்கத்துல இருக்க டிஜிஓ டாக்டர் நீங்க போய் பாக்குறது நல்லது. நீங்க திருத்தணியில இருக்க டிஜிஓ டாக்டர் போய் பாருங்கம்மா. இப்போதைக்கு உங்க கூட தானே இருக்காங்க. அவங்க என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னு கேட்டுக்கோங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. மேலும் பல தகவல் தெரியணும்னு சொன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். பாசிட்டிவ் ஹோமியோபதியில என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க டாக்டர் கேஸ்ட்ரிக் அல்சருக்கு? இது வந்து நிறைய 99% வந்துட்டு இதுல வந்து நாங்க சக்சஸ் கொடுத்துட்டோம். ஓகே. ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரீமா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்க அது பெர்ஃபரேஷன் சொல்லுவாங்க. கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து ஒரு சிலருக்கு வந்துட்டு அதாவது ஓட்ட வரும், அதெல்லாம் தான் சர்ஜரி கண்டிஷனுங்கிறது. 99% வந்து கேஸ்ட்ரிக் அல்சர்னு வந்தாங்கன்னா அவங்க வித்தின் 2 monthsல அவங்க கம்ப்ளீட் கியூர் பண்ணிட்டு போறாங்க. டாக்டர், இது அப்படியே விட்டுட்டோம்னா ஏதாவது பாதிப்பாகுமா? கண்டிப்பா. அது மாதிரி வந்துட்டு அதான் நான் சொன்ன மாதிரி பெர்ஃபரேஷன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல பைல்ஸ் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பைல்ஸ் வர்றதுக்கு வந்து கேஸ்ட்ரிக் அல்சர்னால இல்ல, பட் வந்து இது கேஸ்ட்ரிக் அல்சர்னால ஸ்டமக்ல வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமா போகும்போது இந்த ஹோல் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ஓகே டாக்டர். ஆனா அது வராம இருக்கிறதுக்கு நம்ம இந்த உணவு கட்டுப்பாடு, எக்ஸசைஸ், ஹோமியோபதி பிளஸ் டயட் பிளஸ் வந்து ஹோமியோபதி மெடிசன் எடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். எஸ்பெஷலி எங்க பாசிட்டிவ் ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல்ல இது வந்து 99% வந்து சக்சஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. பிரான்ச்சஸ் எல்லாமே எங்க இருக்கு டாக்டர்? நம்ம சென்னையில பாத்தீங்க அப்படின்னாக்க வேளச்சேரியில, அண்ணா நகர்ல அண்ட் சைதாப்பேட்ல இருக்கு. அப்புறம் கோயம்புத்தூர்ல, மதுரையில இருக்கு. ஓகே டாக்டர். இப்ப நம்ம பிரெக்னன்ட் உமன்ஸுக்கு அண்ட் குழந்தைகளுக்கு இது வயதானவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது வரக்கூடிய ஒரு காமன் எல்லாருக்குமே எல்லாருக்கும் கியூரபிள் தான். எஸ்பெஷலி ஹோமியோபதி மெடிசன் வந்து ரொம்பவே நல்லாவே ஒர்க் ஆகும். ஒன்னும் இது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உள்ளவங்க அசஃபுட்டிடா, அதாவது பெருங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபுட்டில் நிறைய எடுத்துக்கணும். சாப்பிடாம இருக்கவே கூடாது. கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும். எஸ்பெஷலி பிரெக்னன்ட் லேடி லேட்டா சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் டிலேவா சாப்பிடக்கூடாது. 7 to 8 அவங்க டின்னரை முடிச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தொந்தரவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பொதுவா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு காமன் நோயில குறைபாடுன்னு சொல்லலாம். குறைபாடு தான். இந்த குறைபாடை பத்தி சகல விவரம் கொடுத்தீங்க டாக்டர், நன்றி.
என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையில் இருந்து டாக்டர் உமாதேவி அவர்கள் கேஸ்ட்ரிக் அல்சர் தொடர்பான முழுமையான விளக்கங்கள், என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன அவாய்ட் பண்ணணும் கூட முழுமையா சொன்னாங்க. பயனுள்ள தகவலாக அமைந்திருக்கும். இன்னும் இன்னும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.